தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட பதிவில், காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்பை மீறி கேரள கம்யூனிஸ்ட் அரசு இடுக்கி சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டிக் கொண்டிருக்கிறது. இதனால் அமராவதி அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்து தமிழக விவசாயிகள் பெரிதளவில் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் தமிழக விவசாயிகளை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறது திமுக அரசு. ஏற்கனவே கர்நாடக காங்கிரஸ் அரசு மேகதாது அணையை நிச்சயம் கட்டுவோம் என்று கூறியதை தமிழக முதல்வர் ஸ்டாலின் கண்டிக்கவில்லை. பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு தடுப்பணை கட்டுவதையும் தடுக்கவில்லை. சந்தர்ப்பவாத இண்டி கூட்டணி நலனுக்காக தமிழக விவசாயிகள் மக்களின் நலனையும் உரிமைகளையும் அடகு வைக்க திமுக எப்போதும் தயங்கியதே இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் காவிரி நீர், மழைநீர் அனைத்தும் தடுப்பணையின்றி கடலில் கலந்து வீணாகிக் கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் 1000 தடுப்பணைகள் கட்டுவோம் என்று வெற்று வாக்குறுதி கொடுத்த திமுக 3 ஆண்டுகால ஆட்சியில் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கவில்லை. உண்மையில் கோபாலபுர குடும்பத்தின் நலனை தவிர மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறார் ஸ்டாலின். உடனடியாக கேரள அரசை கண்டிப்பதுடன் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் அணை கட்டுமானத்தை தமிழக அரசு நிறுத்த வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.